Okay. Good evening, all of you. Good evening, ma'am. Good evening, ma'am. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th யூனிட் டு 10th யூனிட்டும் கம்பைனா பார்க்க போறோம். ஓகேங்களா? 9th யூனிட்டும் 10th யூனிட்டும் கம்பைனா பார்க்க போறோம். ஸோ 9th யூனிட் பாத்தீங்க அப்படின்னா பெடகாஜிக்கல் கன்சென்ட் பார்ட் 2, 10th யூனிட் பாத்தீங்கன்னா பெடகாஜிக்கல் கன்சென்ட் பார்ட் 3. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ள சிடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9th யூனிட்ல என்னென்ன இருக்கு, எது மாதிரி சிலபஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் ரிட்டன் நோட்ஸா எதுவும் இல்லை, சும்மா ஓரலா கொடுக்குறேன், அப்பதான் வந்து புரியும். அதுல எதெல்லாம் ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்கணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன் ஸ்லைட்ஸ்ல. இருந்தாலும் ஒரு ஆர்டர், சிலபஸ் ஆர்டர் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். ஓகே, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஏன்னா இது வந்து உங்களுக்கு சோர்சஸ் வந்து ஒரே புக்கா எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. நாகராஜன் புக் மாதிரியோ இல்ல வந்துட்டு எஸ்கே மங்கள் புக் மாதிரியோ உங்களுக்கு லாஸ்ட் 4 யூனிட்ஸுமே அப்படிதான். கொஞ்சம் உங்களுக்கு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிடைக்காது. கொஞ்சம் நம்ம அங்க இருந்துதான் நம்ம நிறைய பக்கம் இருந்துதான் நம்ம வேரியஸ் சோர்ஸ்ல இருந்துதான் வந்து நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன், என்ன சொல்ல, சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றேன்னு. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா பெடாலஜிக்கல் கன்சர்ன் பார்ட் 2ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ன, எதனால இன்க்ளூஷன் இருக்கு, ரைட், என்கொயரி பேஸ்னா என்ன, ப்ராஜெக்ட் பேஸ்னா என்ன அப்படிங்கறது எல்லாரும் பார்த்துட்டோம். அதை தாண்டி இங்க என்ன வந்துட்டோம் அப்படின்னா ஒரு லேர்னிங் ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு டீச்சருக்கோ இல்ல ஒரு லேர்னருக்கோ ரிசோர்சஸ் தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரிசோர்சஸ் இருந்தாதான் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியும், ஒரு விஷயத்த டீச் பண்ணவும் முடியும் இல்லையா. அது எது மாதிரி இருக்கு அப்படிங்கறத 9th யூனிட்ல கவர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃப், ஹோம், ஸ்கூல், கம்யூனிட்டி அண்ட் டெக்னாலஜிஸ், இந்த 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இங்க எழுதுறேன். சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க தானே? வச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். ஓகே, அதுலயே மார்க் பண்ணிட்டாலும் ஓகே தான். இல்லாதவங்க தயவு செய்து எழுதுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. நான் சொல்ல எழுதுனீங்கன்னா தான் புரியும். ஓகே, லேர்னிங் ரிசோர்சஸ்ல அவன் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் ஹோம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி, தென் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ இடையில லேட்டா வந்து அவங்க கவனிச்சுக்கோங்க. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப லேர்னிங் ரிசோர்சஸ்னா லேர்னிங்க்கு தேவைப்படுற ரிசோர்சஸ். சோர்சஸ் அப்படின்னா என்ன, வளங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிசோர்சஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப். இப்ப செல்ஃப் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப செல்ஃப் மோட்டிவேட் ஆகுறது, செல்ஃபா வந்து ஒரு விஷயத்த நான் பண்ணலாம், எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப் வேணும், நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், எனக்கு வந்து இந்த வேலை வேணும், எனக்கு இந்த படிப்பு வேணும், எனக்கு இந்த ஸ்கில் வேணும், எனக்கு இந்த திறமையை நான் வந்து மேம்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நான் செல்ஃபா யோசிச்சு, யாரும் எனக்கு சொல்லி தராம, யாரும் எனக்கு வந்து 5 மணிக்கு எந்திரி படி அப்படின்னு சொல்லாம எதுவும் பண்ணாம நானா வந்து முடிவு பண்ணி பண்றேன் இல்லைங்களா, நானா முடிவு பண்ணி கத்துக்கிறேன் இல்லைங்களா, அதுதான் செல்ஃப்ல வரும், சிம்பிளா சொன்னா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வீட்டுல நடக்கும். சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா இப்பவுமே நடக்குது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். காலேஜஸ் எல்லாம் +2 முடிச்சுட்டு சேரும்போது இல்ல நீ இந்த குரூப் தான் எடுக்கணும், இல்ல நீ இந்த டிகிரி தான் படிக்கணும், இல்ல நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், டாக்டர் தான் படிக்கணும், நீ இந்த ஒர்க்குக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுயன்ஸ் நம்மள வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இல்ல அப்படின்னா நம்ம யாராவது ஹோம்ல, அதாவது நம்ம அம்மாவை பார்த்தோ இல்ல அப்பாவை பார்த்தோ அப்பா மாதிரி இருக்கணும், அம்மா வரணும், மாமா மாதிரி வரணும், நம்மளோட சித்தி மாதிரி நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நம்மளோட ஹோம் அந்த நம்மளோட சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு இதாகி அதே மாதிரி லேர்னிங்கா நம்ம அங்கிருந்து கத்துக்கிறோம் நிறைய விஷயங்களை. லாங்குவேஜ் ஆகட்டும், இல்ல இந்த காலேஜ், இந்த ஸ்கூலு, இந்த சோர்சஸ் நிறைய விஷயங்கள் அங்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் இல்லையா.
ஸோ அதை இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல்ல வந்துடும். செல்ஃபா இருக்கட்டும், ஹோமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் லேர்னிங்ல வந்துடும். இதே ஒரு ஃபார்மலான லேர்னிங் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து கிடைக்கும் இல்லைங்களா? ஸ்கூல்ல இருந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் ஆகட்டும், இல்ல மத்த விஷயம் ஆகட்டும் ஸ்கூல்ல இருந்து கிடைக்கும். ஸோ ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து லேர்னிங்க கத்துருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து கம்யூனிட்டி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட கம்யூனிட்டி, நம்மளோட சமுதாயம், நம்மளோட சமூகம் அப்படிங்கிறது குறிக்குது. ஓகேங்களா? நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க, உங்களை சுத்தி எப்படி இருக்காங்க, நீங்க பார்த்த பழகுன ஆளுங்க எப்படி, நீங்க வந்து ஸ்கூல் போன இடமோ, காலேஜ் போன இடமோ, நீங்க போற பஸ்ஸோ அப்படிங்கிற மாரி எந்த இடத்துல உங்களோட சமூகம் அமைந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இந்த 2 யூனிட்டுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி சுத்தியே தான் வரும். ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம இந்த இடத்துல நல்லாவே டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ட டீச்சர் எப்படி கிளாஸ் ரூம்ல மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட்ட எப்படி வந்து அவங்க பார்த்துக்கணும். அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டீச்சர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ஜெனரல் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் கேட்டாவே நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சு எழுதிடலாம். ஸோ ஆனா இதெல்லாம் சிலபஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம போயிருக்காதுங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா தயவு செய்து யோசிச்சு நீங்க ஒரு டீச்சரா இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, அதே மாதிரி அதை வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா சைக்காலஜி ரீதியா அப்ளை பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா ஆன்சர் போட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா வரும். நீங்க நார்மலா வந்து பேசிக்ஸ் தெரியாம நீங்க ஒரு விஷயத்த லாஜிக்கா யோசிக்கிறப்ப தப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போட்டு இந்த யூனிட்டுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் ஈஸியா வரும் இந்த யூனிட்ல எல்லாம். ஓகே. சாரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்க வந்து ஸ்லைட்ஸ்ல கொடுக்கல. பட் ஆனா பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டனைகள் அதிகமாக அவங்களோட ஆக்டிவ் ஸோ அதையும் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் ஆஃப் லேர்னிங் அது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் ஐசிடி. இந்த அந்த ஐசிடி டூல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடா கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுதான் 9th யூனிட். இப்போ 9th யூனிட்ல பார்க்க வேண்டிய விஷயத்த பார்த்துட்டு 10th யூனிட் இதே கண்டினியூஸ் கிளாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 10th யூனிட்ல என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஐசிடிக்குள்ள போயிடலாமா? மேம் போலாம் மேம். Okay. சார் கிளாஸ்ல தான் இருக்கீங்களா? நான் மட்டும் தான் Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. ஏன் ஆன்சர் வர லேட் ஆகுது? சொன்னா மேம். சொன்னீங்களா? சரி ஓகே. சரி ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே கிளாஸ் போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு குரூப்ல டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட ஹால் டிக்கெட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தென் வந்து உங்களோட நேம் எல்லாமே வந்து நீங்க டைப் பண்ணி அந்த லிங்க்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, கூகுள் ஃபார்ம் வந்து இந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள கூகுள் ஃபார்முக்குள்ள நீங்க போயிருவீங்க. கூகுள் ஃபார்முக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேர் கேட்கும், உங்களோட அந்த ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்கும், பாஸ்போர்ட் சைஸ் எல்லாமே கேட்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்டா வச்சிருப்பீங்க இல்லையா உங்களோட ஹால் டிக்கெட்டை, அதே மாதிரி நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு உங்களோட போட்டோ ஒன்று நீங்க டாக்குமெண்டா வச்சிருப்பீங்க, ரைட்? பிடிஎஃபா வச்சிருப்பீங்க உங்களோட போட்டோவை. அதை 2 ஃபைலையும் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க, ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நேம் போட்டு ஹால் டிக்கெட் பண்ணி வச்சாலும் சரி, இல்ல ரீநேம் பண்ணாம அதே மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க போயிட்டு அதுல கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆப்ஷன்ல போய் காட்டும் டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க அப்லோட் ஆயிரும். சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒர்க் முடிஞ்சுது. ஓகே. அந்த ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஓகே வெரி குட். ஸோ மத்தவங்க முடிச்சவங்களுக்கு சூப்பர், வெரி குட். முடிக்காதவங்க இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோடனே நைட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அடுத்து நம்மளோட மாடல் எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகணும்.
ஸோ மாடல் எக்ஸாம் 3 எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ 3க்கான டைம் டேபிளும் உங்களுக்கு குடுத்துட்டாங்க. அதுவுமே கொஞ்சம் டைம் கன்சர்ன் சூப்பரா பண்ணணும். ஓகேங்களா? டைம் கன்சர்ன் பண்ணீங்கன்னா தான் ஹால்ல உங்களுக்கு அதாவது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். டைம வந்து நீங்க இங்க மிஸ் பண்ணீங்கன்னா, அங்கேயும் மிஸ் பண்ணுவீங்க. தயவு செய்து இந்த ஒரு வாரத்துல ஃபுல் ரிவிஷன மட்டும் பண்ணுங்க. அன்னைக்கு மார்னிங்ல இருந்து மாடல் எக்ஸாம் எழுதுற மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தயவு செய்து ரிவிஷன் பண்ணாதீங்க. ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸாவது விடுங்க. மாடல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது ஒரு 3 ஹார்ஸ் வந்து கேப் விடுங்க. 3 ஹார்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டெஸ்ட் எழுதி முடிங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் கீ அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் எழுதிட்டோம், தப்பாயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு அதோட விட்டுறக்கூடாது. எதை தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். எதை கரெக்டா ஏன்னா சில கொஸ்டின்ஸ் நீங்க புக்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெஸ்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாமே உங்களோட மார்க்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. நீங்க எதெல்லாம் வந்து நீங்க ஒரு டவுட்ல போட்டீங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதையும் ஆன்சர் என்னங்கிறத பார்க்கணும். வெரிஃபை பண்ணணும் உட்காந்து சோர்ஸ வச்சு. ஓகேவா? ஸ்கூல் புக்க வச்சோ இல்ல நம்ம மெட்டீரியல வச்சோ உட்காந்து வெரிஃபை பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க மாடல் எக்ஸாம் எழுதுனதுக்கான ஒரு யூஸ் அதுல கிடைக்கும். இல்ல அப்படின்னா வேஸ்ட். சோ அதனால ஃபுல்லா உட்காந்து எஃபோர்ட் போட்டு மாடல் எக்ஸாம் எழுதிட்டு மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா எல்லா கொஸ்டினும் அனலைஸ் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கீ பாருங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? கரெக்டான ஆன்சர் கீ என்ன? ஏன் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நம்ம வந்து நான் சார் கிட்ட பேசியிருக்கேன். சாருமே வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் ஒன்று சைக்காலஜி கிளாஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுமே ஒரு 2 டேஸ் நான் கேப் விட்டுட்டு உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் ஃபுல் கிளாஸஸ் கொடுத்துட்றாரு. எவ்வளவு நேரம் வருதுன்னு தெரியல. பட் ஃபுல்லா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். நோ ப்ராப்ளம். தென் அதுக்கப்புறம் 3 மாடல் முடிச்சுட்டு நீங்க வந்து மெயின் எக்ஸாம் பேஸ் பண்ணிட்டு வருவீங்க இல்லையா? டெஸ்ட் பேப்பர் 1 இருக்கிறவங்க பேப்பர் 1 எழுதுவீங்க. பேப்பர் 2 எழுதுறவங்க பேப்பர் 2 எழுதுவீங்க. ரைட்? அது எழுதி முடிச்சுட்டு வந்த ஈவினிங்கே நம்ம கண்டிப்பா ஆன்சர் கீ ஃபியூச்சர் விஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். சோ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண உடனே நீங்க உடனே ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுங்கிறத ஹோல்ட் பண்ணி அடுத்த நாளே இல்ல அன்னைக்கு நைட்டே வந்து யூஜி படிக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செய்து. ஏன் அப்படின்னா யூஜி சிலபஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. யூஜி சிலபஸ் கொஞ்சம் பெருசு. சோ அதனால நீங்க இதை முடிச்சோ அடுத்த கையோட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுவும் நம்ம கைடன்ஸோட ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது வெல் குட். சீக்கிரமாவே இந்த எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிட முடியும். நீங்க இன்னும் போஸ்ட்போன் பண்ணிட்டு நான் இப்பதான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கேன். சோ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் 10 நாள். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ பாத்துக்கிறேன். இல்ல அவங்களா ஆன்சர் கீ விட்டுட்டோம், இல்ல அவங்க ரிசல்ட் விட்டுட்டோம். அதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கவே கூடாது. எழுதுறீங்க, ரிசல்ட் என்னன்னு ஈவினிங் நாங்க ஆன்சர் கீ விட்டோம்னு பாக்குறீங்க. அன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே யூஜிக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். சோ அந்த ஜேர்னி வந்து நீங்க கொண்டு போயிடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ளோ வந்திருக்கும். காலையில ஒரு ஒரு இந்த இந்த மணி நேரம் படிக்கிறது, ஈவினிங் இந்த டைம்ல நான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ உங்களை அறியாமே உங்களுக்கு வந்திருக்கும். அதை தயவு செய்து யூஜிக்கு கன்டினியூ பண்ணி கொண்டு வந்துருங்க. நீங்க ஒரு வாரம் கேப் விட்டீங்க இல்ல 2 நாள் கேப் விட்டீங்கனாலும் ரொம்ப கஷ்டமாயிரும். சோ அதனால வேண்டாம். அன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஈவினிங் ஆன்சர் கீ முடிக்கிறீங்க. ஆன்சர் கீ முடிச்ச கையோடவே யூஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஓகே. நம்ம எல்லாமே போயிடலாம். சொல்லுங்க மேம். சொல்லுங்க நம்ம மேம். கிட்ட வந்து எல்லா மேஜருக்குமே யூஜி இது இருக்கா மேம்? எஸ் மேம். எல்லா மேஜருக்குமே இந்த டைம் ஸ்டார்ட் பண்றோம். எல்லா மேஜருக்குமே இருக்கு. ஃபர்தரா அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. நீங்க எந்த மேஜர் மேம்? கெமிஸ்ட்ரி மேம். ஓகே. கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு மேம். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மேம். வீடியோ கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. நோ ப்ராப்ளம். நீங்க தாராளமா பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே. மேம் நீங்க ஒரு குரூப் கொடுத்திருக்கீங்கல்ல, லிங்க்ல ஜாயின் பண்ண சொன்னீங்கல்ல மேம்? ஆமா மேம். சொல்லுங்க. ஓடிபி கேக்குது மேம். ஓடிபியே மொபைல் நம்பருக்கு வர மாட்டேங்குது மேம். அது ஆப்புக்காக சொல்றீங்களா மேம்? அந்த ஒரு லிங்க்ல ஜாயின் பண்ண சொன்னீங்கல்ல மேம், மாடல் டெஸ்ட். மேம் எனக்கு கூட அது மாதிரி ப்ராப்ளம் வருது மேம். ஓடிபியே வர மாட்டேங்குது மேம். கூகுள் ஃபார்ம்ல சொல்றீங்களா? அது பண்ணிட்டோம் மேம். மேம் நீங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சீங்கல்ல மேடம் ப்ரீவியஸ் क्वेश्चन டவுன்லோட் பண்றாங்கல்ல அதுல மேடம் இல்லைங்களா சார்? வெப்சைட்ல. ஓகே ஓகே ஓகே. நான் ஈவினிங் இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து செக் பண்ண சொல்றாங்க சார் மேம். ஓகேங்களா? சரி மேம். ஓகே மேம். ஓகே. 9:30க்குள்ள அதுக்கு என்ன 9 நம்ம முடிச்சிட்டோம்னா 9:30க்குள்ள அது என்னங்கறத நான் பேசிட்டு உங்களுக்கு மெசேஜ் போட சொல்றேன். ஓகே மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அந்த ஹால் டிக்கெட் அப்லோட் பண்றது கூட ப்ராப்ளம் ஆகுது மேம் போன்ல. அது என்ன சார் சொல்லுது? சார் அது வந்து கூகுள் சைன் அப் கேக்குது மேடம்.
கூகுள் சார் சைன் நீங்க நீங்க அதை ஆமா டிரைவ்ல மேம். சேவ் பண்ணிட்டு பண்ணுங்க சார், வந்துருது சார். ஆமா சார். நீங்க வந்து அத டிரைவ்ல சேவ் பண்ணணும் சார். உங்களோட ஓகே ஹால் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா? நார்மலா டாக்குமெண்ட்ல இருக்கும். அது வந்து உங்களோட மெயில் சார். வந்து ஓகே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டிரைவ்ல சேவ் பண்ணிக்கணும். டிரைவ்ல சேவ் குடுத்துட்டீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்மளுக்கு ஒரு இஷ்யூ இல்லாம டக்குன்னு எடுத்துக்கும் அது. ஓகே மேடம். ஓகே சரிங்களா? ஓகே ஓகே, மேம். ஓகே. புரியல, ஒரு முறை சொல்லுங்க மேடம். மேம் நம்மளது இதுன்னு இல்ல. நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் ஆகட்டும், இல்ல நீங்க ஆதார் கார்ட் ஆகட்டும், எத வந்து நீங்க ஒரு ஃபோட்டோவோ, இல்ல ஒரு பிடிஎஃபோ நீங்க டவுன்லோட் பண்றீங்க. இப்போ WhatsAppல வந்ததையோ, இல்ல ஒரு வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா டிரைவ்ல போகாது. ஓகேங்களா? நம்ம கிட்ட தான் இருக்கும். அதாவது நம்ம ஓப்பனா நம்ம வெளிய வச்சிருக்கோம்ல டாக்குமெண்ட், ஃபைல் மேனேஜர் அப்படின்னு வச்சிருக்கோம்ல, அதுல தான் இருக்கும். ஆ. அத வந்துட்டு நீங்க காப்பி பண்ணி மூவ் டூ இல்ல சேவ் ஆஸ் இல்ல சேவ் டூ அப்படின்னு உங்களோட ஃபோனுக்கு தகுந்த மாரி இது கேட்கும். அத வந்து குடுத்தீங்கன்னா, அது டிரைவ்ல பண்றதா, நான் எதுல வந்து சேவ் பண்றதுன்னு அதுவே கேட்கும். நான் வந்து டிரைவ்ல பண்ணணும்னு நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அது டிரைவ்ல சேவ் ஆயிரும். டிரைவ்ல மேடம் சேவ் ஆனதுக்கு அப்புறம் சில நீங்க நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா டிரைவ்ல சேவ் ஆகுதே மேடம். சில நேரத்துல ஆகுங்க மேம். சில நேரத்துல ஆகாது. எல்லா டைமும் டிரைவ்ல ஆகாது. டிரைவ் ரொம்ப எம்ப்டியா இருக்கிற பட்சத்தில் அது வந்து சேவ் ஆகலாம். சில பேர்த்துக்கு அந்த செட்டிங்ஸ் ஆரம்பத்திலேயே இருக்கும். நான் எது குடுத்தாலும் சேவ் ஆயிடும். நான் முன்னாடியே நீங்க ஃபோன் செட்டிங்ஸ் குடுத்துருக்கலாம். சில பேர்த்தோட ஃபோன் செட்டிங்ஸ் அப்படி இருக்காது. நம்ம தான் போய் செட்டிங்ஸ மாத்தணும். இல்ல நம்ம போய் ஒண்ணு இது பண்ணி அத மாத்தணும். சோ அதனால அது மாரி மாத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நாளைக்கு குடுக்க சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? மேம் அது தெரியல மேம். அது அது எப்படி போகணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே சார். மேம். இது ஓகே. நான் இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிட்டேன் மேடம். ஆல் டிக்கெட் அந்த போட்டோ ஏதாச்சும் அது கொஞ்சம் இல்ல ஃபேவர் சார். பண்றீங்களா மேம்? நான் உங்களுக்கு வந்து ஈவினிங்கா வந்துட்டு நாளைக்கு மார்னிங்கா வந்துட்டு உங்களுக்கு டெலகிராம்ல ஒரு வாய்ஸோ இல்ல ஒரு வீடியோவோ போடுறேன். ஸ்கிரீன் வீடியோவே எப்படி வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்னு. அப்படி பாசிபிள் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு நான் கன்சர்ன் ஸ்டாஃப வந்து நான் இண்டிவிஜுவலா கால் பண்ண சொல்றேன். நீங்க அது மாரி ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சரிங்களா? ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே. தேங்க்யூ மேம். கிளாஸ் போலாம். சொல்லுங்க மேம். மேம் இது வந்துட்டு ஆப்ல மேம் டெஸ்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது மேம். அப்படிங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் மேம். ஓகே. அந்த ஆப் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். ஓகே. அது வந்துட்டு ஏதோ வேலை போயிட்டு இருக்கு ம். அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஓபன் பண்ணி பார்த்தேன். முடிஞ்சிச்சு மேடம். ஒர்க் ஆகுது மேடம் இப்போ. ஓகே. ஓகே மேம். நீங்க ஒரு ரெஃப்ரெஷ் குடுத்து பாருங்க மேம் ஃபோன. அதாவது ஆப்ப. ஓகே மேம். டைம் ஓகே மேம். லாக் பண்ணி லாகின் பண்ணுங்க. இல்லாட்டா ரெஃப்ரெஷ் கேட்கும். ரெஃப்ரெஷ் குடுத்து பாருங்க. அப்படி வரல அப்படின்னா நம்ம அது மறுபடியும் அது என்னங்கிறத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ. இனிமேல் வந்து எனக்கு ஏதாவது டவுட்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ் பேசலாம்ப்பா. இப்ப கிளாஸ்க்குள்ள போயிரலாம். ஓகேவா? லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் ஹோல்ட் பண்றேன். அப்ப பேசிக்கலாம். ஓகே. 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 இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 9த் யூனிட்ல கான்செப்ட் ஆஃப் ஐசிடி டூல்ஸ் அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இவ்ளோ பேர் நம்ம பேசுறோம் இல்லையா? நான் என்ன சொல்றேன் டிரைவ் அப்டிங்கிறேன், கூகுள் ஃபார்ம் அப்டிங்கிறேன். ஆ இத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அப்ப வந்து ஒரு ஃபோன்ல வந்து நம்ம டிரைவ் எப்படி யூஸ் பண்றோம் அப்டிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கூகுள் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்றோம்? இப்ப நார்மலா இல்லையா? இப்ப வந்து இங்கயுமே வந்து என்ன நடக்குது? டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. இப்ப வந்து நான் டீச்சரா இருக்கேன். ஃபியூச்சர் விஷன் அப்படிங்கிற ஒரு 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 மெயின் இடம் வந்து டீச்சரா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க எல்லாருமே வந்து ஸ்டூடெண்டா இருக்கீங்க. இப்ப இங்கிருந்து சில விஷயத்த நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, லேர்ன் பண்ணிக்கிறீங்க. எது மூலியமா? நம்மளோட டெக்னாலஜி மூலியமா. நெறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ அட்டெண்ட் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸோ, இல்ல வேற ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, YouTube மூலியமா நெறைய சோர்சஸ் குடுக்குறோம். உங்களுக்கு என்ன பண்றோம்? ஆப் மூலியமா குடுக்குறோம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? டெஸ்ட்ஸ் எழுதுறீங்க. அப்ப டெஸ்ட்ஸ் எழுதுறதுமே எப்படி இருக்கு? ஆன்லைன் மோட்ல எழுதுறீங்க. அப்பவே வந்து நீங்க எவ்ளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா? சோ இது எல்லாமே வந்து ஐசிடிக்குள்ள தான் வரும். இப்போ ஐசிடி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில நீங்க என்ன தகவல்களை வாங்குனாலும் சரி, இல்ல என்ன தகவல நீங்க குடுத்தாலும் சரி, நீங்க பரிமாற்றம் செய்யறது, இல்ல பெறப்படுறது எல்லாமே ஐசிடிக்குள்ள தான் வரும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க ஐசிடிக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாத்தீங்கன்னா, தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அதாவது நம்ம மென்பொருள், அப்புறம் என்ன சொல்லுவோம்? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேருக்கு என்ன சொல்லுவீங்க?
பொருள் மென்பொருள் வன்பொருள் மென்பொருள் வன்பொருள் வெண்பொருள். இப்ப இதுல எதா இருந்தாலும் ஓகே, நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது எல்லாமே எந்த, அதாவது நான் வந்து ஹார்ட் காப்பியா மட்டும்தான் அனுப்புறேன் ஒரு விஷயத்த அப்படின்னாலும் நம்மளுக்கு ஐசிடி தேவைப்படுது. நான் வந்து சாஃப்ட் காப்பியா மட்டும் தான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஐசிடி தேவைப்படுது. இப்ப சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. தேவையில்லை மேம். ஓகே தென் ஓகே. இப்போ வந்து இப்போ இன்னும் நம்ம இங்க எங்க வரோம்னா இப்போ டீச்சர்ஸ்குள்ள வரோம். ஓகே, இப்போ லேர்னிங் ரிசோர்ஸ் டீச்சர் வந்து ஐசிடி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 10th யூனிட்ல வந்து ஒரு இதே இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாபிக்கே என்னன்னு அப்படின்னா இன்டர்கேட்டிங் வித் ஐசிடி அண்ட் டீச்சிங். அதாவது ஐசிடியும் டீச்சிங்கும் நம்ம வந்து இன்டர்கேட் பண்ணணும் அப்படின்னு இன்டர்கேட் பண்ணணும். அது மூலியமா நம்ம அசஸ்மெண்ட் கொடுக்கணும். அது மூலியமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸைவோ இல்ல வந்து லெசனைவோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஐசிடி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டீச்சிங்கை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். டீச்சிங்கை வந்து நம்ம எஃபிஷியண்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் டீச்சிங்கை வந்து என்கிட்ட வந்து எங்க சார் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எங்க எப்படி சார் சொல்றாரு, நீங்க வந்து உங்க ஐசிடி யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட எஃபிஷியண்டா ஒரு கிளாஸ் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஓகே, நான் என்ன பண்றேன், ஓகே நம்ம பவர் பாயிண்ட் கொடுக்கலாம், அதுல மைண்ட் மேப்ஸ் கொடுக்கலாம், அதுல வந்து பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணலாம். பவர் பாயிண்ட் மூலியமா நான் அவங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியா வந்து கேட்சியா இருக்கும். இதுவே நான் புக்கை வச்சு அப்படியே எடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா இருக்காது, இது கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் யோசிச்சு என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து அடுத்து பவர் பாயிண்ட் மூலியமா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ தென் வந்து உங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் சென்ட் பண்ற மூலியமா உங்களோட நோட்ஸ் மேக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகும் அந்த பவர் பாயிண்ட் வச்சு நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது. இதுவே வந்து நீங்க புக்கை வச்சு நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது உங்களை அறியாமே உங்களோட பாயிண்ட்ஸ், நீங்க எழுதுற பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகலாம். இதுவே நீங்க ஒரு பவர் பாயிண்ட்ல நான் ஒரு கிறிஸ்பா கொடுக்குற நோட்ஸ் வச்சு நீங்க எடுக்கும்போது இன்னுமே நீங்க சிறுசா தான் நீங்க மேக் பண்ணுவீங்க நோட்ஸ். பிளஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல நீங்க ரெஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் இன்டர்கேட்டிங் வித் ஐசிடி சொல்றாங்க டீச்சிங்ல. ஓகே, இப்ப நார்மலா ஐசிடி டூல்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா லேப்டாப்ஸ், டேப்லெட்ஸ், இப்போ டேப் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல அது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெஸி அப்படின்னு ஒண்ணு, ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டிஜிட்டல் புக்ஸ் இருக்கு. இப்ப இ புக்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு நீங்க வந்து இப்போ படிக்கும் போது கூட இ புக்ஸ் நிறைய நீங்க இது பண்ணிருப்பீங்க. கேம்ஸ் கன்சோல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்டராக்டிவ் டேபிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எஜுகேஷன் ரோபோட்ஸ் இது பாத்தீங்கன்னா இது வந்து இங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஏஐ தான். பட் ஏஐலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப நார்மலா வந்து ஏதோ ஒரு வேர்டு டைப் பண்ணிட்டு நீங்க வாய்ஸ் போட்டீங்கன்னா அதை அப்படியே வாசிச்சு காட்டும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஐசிடின்னு போட்டுட்டு சொன்னீங்கன்னா அதுவே வந்துட்டு அந்த மைக் ஆன் பண்ணீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வாசிச்சு காட்டும். நீங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்களா உங்க போன்ல? அது கூட இங்க வரும். அதே மாதிரி விர்ச்சுவல் டீச்சிங், மல்டிமீடியா ரிசோர்சஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்னும் பேசவே வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்னா நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுதான் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட். ஓகேவா? இப்ப வந்து நான் லாஸ்டா உங்களுக்கு எப்பவுமே ஒரு எம்டி ஸ்லைடு வச்சு அதுல எழுதுவோம் இல்லையா? ஓகே, அதுதான் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, ஒன்னும் இல்ல. ஓகே, இது மாதிரி நான் வந்து டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லேர்னிங்க கொடுக்குறேன். நீங்க வந்து என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க. வைலிங், அதாவது எது மூலியமா அப்படின்னா யூசிங் டெக்னாலஜி அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஐசிடி அப்படின்னு சொல்றோம். இது டீச்சிங்லயும் இருக்கு, லேர்னிங்லயும் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இதுதான் ஐசிடியோட கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். இதுல ஒன்னும் நீங்க குழப்பிக்க வேணாம். இதுல பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரும்போது இது மாதிரி அதாவது ஐசிடி டூல்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இ புக்ஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி வெப் சோர்சஸ் எல்லாம், இதெல்லாம் கொஞ்சம் நான் நெட் செட் லெவல்ல சொல்றேன். உங்க லெவலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி தான் இருக்கும். டெட் லெவலுக்கு, டெட் லெவலுக்கு இனிமே வந்து நீங்க இன்னும் நான் வந்து தெளிவா பார்க்கணும்னு விரும்புறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இப்போ வந்து டிஎன் புக்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது மாதிரி கவர்மெண்ட் சைட்ஸ் ஏதாவது இ புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல வந்து பிரசன்டேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கோ கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா
இப்ப பாத்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கறத பார்க்க போறோம். அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படிங்கும்போது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை சொல்றாங்க. ஓகே, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பண்றீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரா இருந்தா சொல்லுங்க, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்னன்னு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கேள்விப்பட்டதுலயா? FA FB அப்படின்னு எல்லாம் ஒரு நோட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார்மேட்டிவ் இப்ப அசஸ்மெண்ட் நம்ம லெசன் எடுக்க சொல்ல பசங்களுடைய டேலண்ட நம்ம இவ்வளவுனா ஒரு இப்போ 1 மந்த் நம்ம நடத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல அவங்கள வந்து ஒரு பசங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த மாதிரி கொஸ்டின் சொல்றோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொஸ்டின் தருவாங்க மேம். அதுல FAB மேம் இப்ப நம்ம ஒரு லெசன் எடுக்கிறோம்னா அந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் கேக்குறது மேம். சின்ன சின்ன அதுதான் யூனிட்ஸா பிரிச்சு சின்ன 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 யூனிட்ஸா யூனிட்டா பிரிச்சு டெஸ்ட் வைக்கிறது. டெஸ்ட் இல்ல மேம், கொஸ்டின்ஸ் மட்டும் தான், ஓரலா கொஸ்டின் வைக்கிறது. அதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுங்களா? Yes, மேம் ma'am. மேம் ஓகே, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவாங்க மேம். இன்னொன்னு வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. கிளாஸ் ஓகே டெஸ்ட் அதை வச்சு assessment. ஓகே ஓகே. வந்து நான் வந்து கொஸ்டின் இப்போ வந்து ஓகே, நீங்க ஸ்கூல் லெவல்ல சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்க ஃபியூச்சர் விஷன்ல படிக்கிறீங்க இல்லையா? ஓகே, இங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா? இப்போ நீங்க என்ன ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நீங்க என்ன பண்றீங்க ஸ்டூடெண்டா? இப்போ நாங்க என்ன ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் உங்களுக்கு வைக்கிறோம்? எங்களுக்கு கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்றீங்க மேம். அப்புறம் நாங்க வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு டெஸ்ட் ரைட் பண்றோம். அதான் மேம், இப்போ நான் கேக்குறது ஓகே, நீங்க கான்செப்ட் எல்லாமே Ma'am, கரெக்டா இப்ப சொல்றீங்க. நீங்க ஓகேண்ணா. கிளாஸ் எடுக்க சொல்ல நடுவுல கொஸ்டின் கேக்குறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல மேம். அது கூட ஓகே. நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இப்போ வந்து இது வந்து என்னன்னா, உங்களுக்கு இது சைக்காலஜிக்கு மட்டும்தான் நடக்குது, ரைட்? அதாவது சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நடக்குது. இப்போ வயலின் கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதோ இல்ல உங்களுக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம், ஏன்னா நீங்க இப்பதான் நீங்க என்கிட்ட வரீங்க. ஃபார்மேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டாபிக் பக்கத்துலயும் ஸ்பிளிட் டெஸ்ட் இருக்கும். ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க, ரைட்? இருக்கா இல்லையா? எஸ் மேம். அததான் மேம் நான் சொன்னேன். ஒரு ஒரு டாபிக் பக்கத்துல இருக்கிற டெஸ்ட் தான். அதுதான் மேம். அதான் நான் இங்க 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 லிங்க் பண்றேன், அங்க இங்க பின்னாடி வரேன். இன்னும் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி டீட்டெயிலா சொல்லணும். இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரியுற மாதிரி சொல்றேன். மேபி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாத ஆளுங்க இருக்கலாம். ஸோ இப்போ ஃபார்மேட்டிவ் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஒரு யூனிட்டை பாதியா பிரிக்கிறது கூட வைக்கிறது. யூனிட்டை பாதியா பிரிச்சு 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 ஒரு டாபிக்கா எழுதுறது தான் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா? இதே வந்து ஹோல் யூனிட் எழுதலாம், இல்ல ஹோல் சிலபஸ் எழுதலாம். அதுதான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இப்போ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏன் நான் இந்த இடத்துல ஹோல் யூனிட் அப்படிங்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்க பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருக்கீங்க, இல்ல வந்து வேற ஏதாவது கொஞ்சம் நீங்க எல்லா மேஜரும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டே வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ரைட்? இப்ப பேப்பர் 1 கேண்டிடேட் இருக்கீங்கன்னா, இப்ப சயின்ஸ் அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே படிக்கணும் அந்த யூனிட்டுக்கு. இப்போ ஜியோகிரபி அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாவே யூனிட்டுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த யூனிட்டை வந்து நீங்க ஒரு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கொண்டு போகலாம். ஸோ அதனால சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹோலா நம்ம ஃபுல் பேஜா இப்போ மாடல் டெஸ்ட் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். இப்போ வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்க முன்னாடி எழுதுன அந்த மாடல் டெஸ்ட் முன்னாடி எழுதுன டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல கொண்டு வருவோம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். பட் இங்க ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா FAFB நோட்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ FA நோட்ல பாத்தீங்க அப்படின்னா மேபி இது மெட்ரிகுலேஷன்ஸ்ல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மெட்ரிகுலேஷன்லயும் நம்மளோட ஸ்டேட் போர்ட்லயும் இது இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்ல கொடுத்துருவாங்க. நம்ம நோட்ல வந்து டீச்சர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன கேள்வி கேட்டேன், அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான், அவனுக்கு நான் அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற போதும். அதான் இன்டர்னல் டோட்டல் சம்மேட்டிவ்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 100க்கு வந்து 70 மார்க் எழுதுனா 30 மார்க் நம்ம இன்டர்னல் மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்னல் மார்க் வந்து எந்த மார்க்னு கேட்டா FA மார்க்னு சொல்லுவாங்க. அந்த F மார்க் என்னங்க, நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம கேட்ட கேள்விக்கோ இல்ல நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட்க்கோ அவன் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணுவோம். நோட்டோ இல்ல எக்ஸல் சீட்டையோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஃபாலோ பண்ணி ஒரு குழந்தை அந்த கேள்விக்கு நான் வந்து பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த 10 குழந்தைகிட்டயும் நான் ஒரே அந்த 10 குழந்தையும் ஆன்சர் பண்ண விதத்தை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த குழந்தைக்கு மார்க் போடணும். அந்த மார்க்கை எல்லாம் டோட்டல் பண்ணி லாஸ்டா அந்த குழந்தைக்கு என்ன மார்க் வருதோ அது அந்த குழந்தையோட இன்டர்னல் மார்க். இது தெரியுமா எல்லாத்துக்கும்? எஸ் மேம் தெரியும் மேம். ஸ்கூல்ல ஒரு நோட் எதுக்கு எழுதுறேன்னே தெரியாம எழுதிட்டு இருக்கீங்களே எஃப்ஏ நோட்டு. இல்ல மேம், ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி தனித்தனியா மார்க் அலாட் பண்ணுவோம். இதுவே ஒரு நோட், அதாவது எஃப்ஏ நோட்டுன்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின்ஸே அதுல எழுதுவீங்க. அது மாதிரி எழுதிட்டு இருக்கீங்களா? ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டேஜ்ல எழுதிட்டு இருந்தீங்களா? இது ஒர்க் பிஎம்ஆர்ன்ற மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். மேம் அப்படிதான் பண்ணுவோம் ஏன்னா மேம். தனியா சிசி ரிப்போர்ட் தனியா அதுலயும் போடுவாங்க, கிளாஸ் வைஸ் தான் தனியா அதுவும் போடுவாங்க. ஆமா அப்புறமா ஆமா. ஏன்னா நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா சில டீச்சர்ஸ், இப்ப நான் என் கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸே பார்த்திருக்கேன், அது எதுக்கு பண்றோம்னு தெரியாமே பண்ணுவாங்க. அத வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்க பாத்தீங்களா, அந்த லீவ் ஜூனுக்கு முன்னாடியே எஃப்ஏ நோட்டை ஃபுல்லா முடிச்சு வச்சிருவாங்க. ஜூன் பிள்ளைங்க வந்து இல்லைன்னா அந்த இந்த இதுல காலாண்டு பரீட்சை லீவ் விடுவாங்க பாத்தீங்களா, பிள்ளைகள் இல்லாதப்போ டீச்சர்ஸ் மட்டும் வர சொல்லுவாங்க. அப்பவே அந்த புக்ல இருக்கிற ஃபுல்லா விஷயத்தையும் இவங்க கேட்ட மாதிரியும் அவங்க மார்க் போட்ட மாதிரியும் பிள்ளைகளை ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க பிள்ளை எப்படி படிக்கும், இந்த பேர்ல இருக்க பிள்ளை எப்படி படிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க உட்காந்து அந்த 4 நாள்ல ஃபுல்லா முடிச்சிருவாங்க. அந்த நோட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டுருவாங்க, மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருவாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால அந்த ஃபார்மேட்டை கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, எதனால நம்ம அதை ஃபாலோ பண்றோன்னே தெரியாம சில டீச்சர்ஸ் பண்றாங்க, சில மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. மேனேஜ்மெண்டோட ப்ரெஷர்னால டீச்சர்ஸும் பண்றாங்க. சோ இந்த எஃப்ஏ ஒண்ணு கொண்டு வந்தது, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஒண்ணு கொண்டு வந்தது. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்பிட் பை ஸ்பிட்டா நம்ம வந்து அவங்கள டயக்னோசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்றான், அவனுக்கு தெரியுதா தெரியலையா, அவனுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நடத்தும் போது நீ அந்த கேள்வியை கேட்டிருந்தாதான் அவனுக்கு என்ன விஷயத்துல அவனுக்கு புரியுது அப்படின்னு செகண்ட் லெசன்ல உங்க நாட்டிஃபை பண்ண முடியும். நீங்க முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கு மார்க் போட்டு வச்சுட்டு சம்மேட்டிவ் வைக்கும்போது அவன் மார்க் கம்மி ஆயிட்டான், நீ இன்டர்னல் மார்க் அதிகமா போடுறதுன்னா அது யாரோட தப்பு, உன் தப்பு தான். அதாவது as a டீச்சர் தப்பு தான். சோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணுங்க. சோ இதுதான் வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படிங்கும்போது கற்றல், நீங்க கற்பித்தல் நடந்துட்டு இருக்கும் போது பண்றது. இதுவே வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது கற்றல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றது. அதாவது ஒரு முழுமையான ஒரு பாடத்தையோ இல்ல ஒரு இதையவோ வந்து ஃபுல்லா நம்ம நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளவு விஷயங்கள் போய் சேர்ந்திருக்குது, கற்பித்தல் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதா ஆஃப் லேர்னிங். அதே ஃபார் லேர்னிங் அப்படின்னா அந்த விஷயத்த அவன் கத்துட்டு தான் இருக்கான், இப்பதான் ஒரு ஸ்டெப்பா வந்து இப்பதான் பூ, அதாவது ஒரு வேர்ல இருந்து தண்டு வந்து, தண்டுல இருந்து இலை வந்து பூ பூத்திருக்குது, அந்த அளவுக்கு தான் நீங்க நடத்திருக்கீங்க. அந்த பூல இருந்து இனிமேல் தான் காய் வரப்போகுது அப்படின்னாலுமே அப்போ இடையில ஃபார் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு இது ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வேற ஒண்ணும் சும்மா வந்து நெட் எடுத்து, ஆனா வந்து நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கவங்க ரீட் பண்ணிக்கோங்க, தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் பாயிண்ட்ஸ். இன்னுமே ஃபார் லேர்னிங் ஆஃப் லேர்னிங் புரியலன்னா கொஸ்டின் டவுட் கேட்கலாம். புரிஞ்சதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்லனா நான் இன்னும் வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஓரளவுக்கு தான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். நீங்க நேர்ல உங்க முகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. நீங்க நேர்லயும் இல்ல, சோ அதனால வாயை திறந்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேவா? அடுத்தது கைடன்ஸ் அண்ட் கவுன்சில் போயிட்டோம். கவுன்சிலிங் ஓகே, இது ஃபெமிலியரா நம்ம நார்மலா கைடன்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வார்த்தை தான். அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து நிறைய இடத்துல நம்மளும் பண்ணுவோம், அதே மாதிரி கேட்டுட்டும் வந்துரும் இல்லையா? சோ அதனால அதுதான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன, தமிழ்ல வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட் போடாதவங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கப்பா, வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சங்கீதா மேம், இந்த V2025 ஒருத்தங்க இருக்கீங்க, அவங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. சங்கீதா மேம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வழிகாட்டுதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு 2 பேர்த்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணிக்கலாம். வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி
ஓகே. இப்போ நீ வந்து இந்த விஷயத்த நீ பண்ணனன்னா அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அது வந்து வழிகாட்டுதல். ஓகேவா? இதுவே நான் வந்து ஆலோசனை சொல்றேன், கவுன்சிலிங் குடுக்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது இப்படி பண்ணனா அது கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆலோசனை குடுக்குறேன். இது 2 வித்தியாசம். இன்னொன்னு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கைடு பண்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவர் வந்து அவரோட பெர்சனல் விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாரு. ரொம்ப டீப்பா போயிட்டு பெர்சனல் விஷயங்கள கேட்க மாட்டாரு. இதுவே கவுன்சிலிங் குடுக்குறவன் ரொம்ப டீப்பா போயிட்டு பெர்சனல் விஷயங்கள நீ என்ன பண்ண? அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? நீ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட பெர்சனல் விஷயத்துல இன்வால்வ் ஆவாங்க. ஒரு விஷயத்துக்கு கவுன்சில் பண்ணும்போது நம்ம கேட்டாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை குடுக்க முடியும். அப்ப நம்ம கவுன்சில் பண்றோம் அப்படின்னா, அவங்க 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 சைடுல வந்து தப்பு இருக்கா, கரெக்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இது எல்லாமே பேசிக் விஷயம். இப்ப கைடன்ஸ்குள்ள போயிடலாம். இப்ப கைடன்ஸ் அப்படிங்கும்போது என்னது? ஒரு நபருக்கு அறிவு, ஆலோசனை. இங்கேயும் ஆலோசனையும் வருதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ கைடன்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டுறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆலோசனை மற்றும் ஆதரவை வழங்குவதன் மூலம் அவர்கள் கல்வி, தொழில் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க. மாணவர்கள் தாங்களாகவே கேள்விகளை கேட்டு ஆராய்ச்சி செய்து கருத்துக்களை புரிந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிறார்கள். ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து நீங்க தீசிஸ் பண்ணுவீங்க இல்லையா? காலேஜஸ்ல தீசிஸ் பண்ணுவீங்க, பேப்பர் பிரசன்டேஷன்ஸ் பண்ணுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களோட டீச்சர், உங்களோட ஸ்டாஃப் வந்து கைடா தான் இருப்பாரு. கரெக்ட்டா? சோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அந்த இது வச்சுக்கோங்க. இப்ப கைடன்ஸ்ல டைப் பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் கைடன்ஸ் இருக்கு, சோசியல் கைடன்ஸ் இருக்கு, பர்சனல் கைடன்ஸ் இருக்கு, வெக்கேஷனல் கைடன்ஸ் இருக்கு. இப்ப வெக்கேஷனல் கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வந்து இப்போ ஓகே. ஒரு ஒரு 25 இயர்ஸ்ல இருக்கிற ஒரு பையனோ, புள்ளையோ வந்து அடுத்து அவங்களோட ஃபியூச்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்டயோ, தாத்தா, பாட்டி கிட்டயோ ஒரு ஒப்பீனியன் கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க இல்லையா? நீ அப்பாவோட வேலைய வந்து எடுத்துக்கோ, இல்ல தாத்தாவோட வேலைய எடுத்துக்கோ, இல்ல நீ அக்ரிகல்ச்சர் பண்ணு. இல்ல உனக்கு இது எதுவுமே செட் ஆகாது. நீ பெஸ்ட் வந்து நீ ஜாப் போயிரு. ஏன்னா நாங்கலாம் இதுல சஃபர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கைட் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து அந்த வெக்கேஷனல் கைடன்ஸ். யாரு வேணா பண்ணலாம். அவங்களுக்கு அதுல வந்து நல்லா அவங்க அவங்க வந்து அதுல திறமையா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கைடன்ஸ் அவங்க பண்ண முடியும். எஜுகேஷன் கைடன்ஸ் அப்படிங்கும்போது நார்மலா உங்களுக்கே தெரியும். இப்ப நான் டெட் படிக்கலாமா, பிஜிடிஆர்பி படிக்கலாமா, யூஜிடிஆர்பி படிக்கலாமா அப்படிங்கிறது கூட ஒரு எஜுகேஷன் கைடன்ஸ் தான். நீங்க இது யார்ட்டையாவது கேட்டுட்டு வந்திருக்கலாம். நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு 12வது படிக்கிற குழந்தையோ, இல்ல ஒரு 10வது படிக்கிற குழந்தையோ, பிளஸ் 1 என்ன குரூப் எடுக்கிறது, இல்ல காலேஜ்ல என்ன குரூப் எடுக்கிறதுன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு கைடன்ஸ் போனீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஒரு டீச்சரா இருக்கலாம். இல்ல அவங்க வந்து லைஃப் அவங்களோட ப்ரொஃபஷனல்ல வந்து ஒரு குட்டான ஒரு பெர்சன் கிட்ட தான் அவங்க அந்த கைடன்ஸ் போவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க இப்ப நீங்கலாம் வந்து ஒரு டீச்சர்ஸா இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பையன் 10வது படிச்சிருக்காங்க. பிளஸ் 1 பிளஸ் 2ல என்ன குரூப் எடுக்க வைக்கலாம், எது வந்து ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பொண்ணு வந்து இது மாதிரி 12ல இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கா, நான் அவளை இது என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜ் சைட்ல இருந்து கேட்கலாம். அதாவது இந்த காலேஜ் நல்லா இருக்குமா, இந்த காலேஜ் நல்லா இருக்குமா, இந்த காலேஜ்ல சேர்த்தலாமா, இந்த காலேஜ்ல சேர்த்தா கேம்பஸ் இன்டர்வியூ வருமா அப்படிங்கிற நிறைய ஒரு கைட்லைன்ஸ்க்காக உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. பர்சனலா நீங்க அதை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் எஜுகேஷன் கைடன்ஸ். சோசியல் கைடன்ஸ் அப்படிங்கும்போது நார்மலா நமக்கு எல்லாமே நடக்குது இல்லையா? இப்போ வந்து சொசைட்டில ஒரு பெண் குழந்தைய வந்து நம்ம எப்படி பாத்துக்கணும், ஒரு ஆண் குழந்தைக்கு எது மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், ஆணும் பெண்ணும் வந்து சமமா நம்ம எப்படி நடத்தணும், நிறைய கைடன்ஸ் வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கிடைக்குது. சோசியல் மீடியாஸ்ல இருந்து எல்லாமே நம்ம இதுல அடங்கலாம். பிளஸ் பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நார்மலா வந்து நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கோ, இல்ல நம்மளோட குழந்தைக்கோ, இல்ல நம்மளோட அம்மா அப்பாக்கோ, இல்ல நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கோ அப்படிங்கறது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே டைப் ஆஃப் கைடன்ஸ்ல வருது. கைடன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? வழிகாட்டுதல ஏதாவது டவுட் இருக்கா? கவுன்சிலிங்னு போறோம்னா இப்ப கைடன்ஸ் பாத்துறீங்க. கைடன்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கவுன்சிலிங் அப்படிங்கும்போது ஆலோசனை பண்றோம். இப்ப ஆலோசனை பண்ணும்போது பொண்ணுல நீங்க மேரேஜ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் மென்டலி இருக்கிறவங்களோ, இல்ல மென்டலி டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களோ கவுன்சிலிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணின பேர், அதாவது தம்பதியர்களுக்கு வந்து கவுன்சிலிங் நிறைய வைப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு நான் கேட்கல, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். ஓகே, அதுக்காக ஆன்சர் பண்ணுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா
இப்போ அந்த மேரேஜ் கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கூப்பிட்டு வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன பிரச்சனை, உங்க 2 பேருக்கு எதனால செட் ஆகல, நீங்க இது பண்ணா இது செட் ஆகும், நீங்க 2 பேரும் நீ வந்து இந்த விஷயத்துல அமைதியா போ, நீ இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்காருன்னு சொல்லிட்டு அவனோட அதாவது அவனோட பர்சனல் லைஃப், அவங்களோட ரொம்ப ரொம்ப டெப்தான பர்சனல் லைஃப வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும், நீ இது மாதிரி பண்ணனா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து என்ன பண்றாங்க, அதுதான் என்னன்னா ஆலோசனை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து நல்லா எமோஷனலா, மன ரீதியா பட் எமோஷனலா சொல்றதுதான் வந்து நம்மளோட ஆலோசனை. இப்ப வந்து நானே வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம், நான் என்ன சொன்னேன், மாடல் டெஸ்ட் எழுதிட்டு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுங்க இல்லையா? ஒரு 2 hours ஆகுது அந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து அது கைடன்ஸ். ஓகேவா? ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க எப்படி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. இதுவே நான் இன்னொரு ஆலோசனை ஒண்ணு பண்ணேன். அது என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங், அதாவது நைட்டுக்கு மேல அடுத்த நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து முடிச்சுட்டு அடுத்த யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அது நான் வந்து பர்சனலா என்னோட எமோஷனலா நான் வந்து, ஏன்னா நான் சிலபஸை பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும் அதுல டெப்த் என்ன இருக்குன்னு. அதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு நாள் விட்டாவோ இல்ல 10 நாள் மறுபடியும் ஃபாலோ பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். இல்லப்பா நீங்க வந்துட்டு எக்ஸாம் முடிச்ச ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க யூஜிக்கு, உங்களுக்கு ஆன்சருக்கு நாங்க கொடுத்துடுறோம், ஆன்சருக்கு செக் பண்ணிட்டு நீங்க யூஜிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். இதுவே கைடன்ஸ் என்ன கொடுத்தேன், நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்து, மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோமே நீங்க என்ன பண்ணணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், அப்பதான் அது வந்து வர்த்தி அப்படின்னு சொன்னேன்னா, இதுதான் 2க்கும் இருக்க வித்தியாசம். ஒரு ஆளே 2யும் பண்ணலாம், 2யும் நம்ம எப்படி பண்றோங்கிறதா விஷயம், எந்த இடத்துல எப்படி பண்றோம், யாருக்கு பண்றோம் அப்படிங்கிறது விஷயம். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட வருவோம். இப்ப ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப அவன் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறான், அவனோட பிஹேவியர்ஸ் தெரியல அப்படின்னா, நம்ம வந்து அவனை கவுன்சிலிங் கொடுக்கணும். கூப்பிட்டு வச்சு, ஏன் தம்பி இப்படி பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இத வந்து நம்ம கிளாஸ்ல எல்லாத்தையும் வச்சும் பேசலாம். ஓகேவா? இப்ப நான் உங்ககிட்டயே பேசும்போது, இருக்கீங்களா எல்லாரும் தூங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன் இல்லையா? அப்போ ஒரு 4 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. பட் இந்த 4 பேரை தவிர ஆன்சர் பண்ணாத ஆளுங்களுக்கு தான் நான் அந்த கேள்வியே கேட்கிறேன். ரைட்? அது அவங்களுக்கு புரியும். ஆனா வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஓகேன்னு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. சோ அது மாதிரி பண்ணாம, இப்ப இந்த ஆன்சர் பண்ணாத ஏதோ ஒரு 4 பேர்த்த மட்டும் கூப்பிட்டு வச்சு, நீங்க ஏன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, ஏன் வந்து ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்ப நீங்க வேற ஏதாவது வேலை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்களுக்கு இல்ல இந்த கிளாஸ்க்கு வந்து இது மாதிரி விஷயம் இருக்கு, நீங்க வந்து இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும், நீங்க ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னா, அது இண்டிவிஜுவலாவும் கொடுக்கலாம். கூப்பிட்டு வச்சு, இப்போ சரண்யா மேம் பாங்க, உங்களுக்கு வந்து நான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் கவுன்சிலிங் கொடுக்கலாம். இல்ல வந்து ஜானகி மேம் வாங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து இது மாதிரி இப்படி பண்ணீங்கன்னாதான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ரைட்? சோ இது மாதிரி இண்டிவிஜுவலாவும் கொடுக்கலாம், குரூப்பாவும் கொடுக்கலாம். இதுதான் வந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறாங்க, ஆலோசனை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆர்கனைசர் 3 டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு சொல்லலாம், நான் டைரக்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிவ் கவுன்சிலிங் 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டைரக்ட் கவுன்சிலிங்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பிரச்சனை வந்து நான் ஒருத்தர் வந்து இப்ப என்கிட்ட வந்து மேரேஜ்னாலயோ இல்ல ஒரு இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்ல நம்மளே பாத்துட்டோம்னா, டைரக்டா அந்த குழந்தைய கூப்பிட்டு, இல்லப்பா நீ பண்றது தப்பு, நீ இப்படி பண்ணாத, இது மாதிரி நடந்துக்காத, இது மாதிரி மரியாதை கொடு, இது மாதிரி நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி நான் டைரக்டாவும் கவுன்சிலிங் பண்ணலாம். சில இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டைரக்டா அந்த குழந்தைக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த குழந்தையோட நடத்தை வந்து தப்பா போறனால அந்த குழந்தையோட எல்லாமே வந்து தப்பா நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை நான் ஃப்ரேம் பண்ணி அந்த குழந்தைக்கு புரிய வைக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க கூட இருக்கிற பிரியர் குரூப்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்தை புரிய வச்சு அந்த குழந்தைய அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர வைக்கலாம். இல்ல அப்படின்னா கிளாஸ்ல டெய்லியுமே வந்து அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல நீங்க பாத்துருப்பீங்க. அப்ப வந்து தெரியும், இப்ப டீச்சர் வந்து சம்மதம் இல்லாம 5 நிமிஷம் ஏதோ பேசுறாங்கனாவே கிளாஸ்ல ஏதோ நீங்க பண்ணல அப்படின்னா கிளாஸ்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா நீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் இந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்? எல்லாமே வந்து இன்டைரக்ட்ல அமையும். ஓகேவா? நான் டைரக்ட்ல அமையும். சோ இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கிளைண்டோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து நகருவீங்க. அதாவது பிரச்சனை
பிரச்சனைக்குரிய ப்ராப்ளம் எங்க இருக்கோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கூடயே நீங்க வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் கூடயே நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கைடு வந்து அப்படி இல்லை. கைடு வந்து கொஞ்சம் தள்ளி நின்று விலகி நின்று தான் அந்த ப்ராப்ளமை பார்ப்பாங்க. விலகி நின்று தான் அந்த ப்ராப்ளமை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பட் கவுன்சிலரா நீங்க இருக்கும்போது நீங்க கூடயே தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கைடு அண்ட் கவுன்சிலர். ஓகே, இட்ஸ் கிளியர். மேம் ஓகே மேம். ஓகே ஓகேக்கா. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா 10th யூனிட் போறோம். ஓகே, 9th யூனிட்ல இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு 10th யூனிட் போறோம். 10th யூனிட்ல பாத்தீங்கன்னா எடுத்தனமே மார்க் கொடுத்துருக்கேன். ஐசிடி தான் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கான். நான் ஒரு ஒன்ஸ் வந்து சிலபஸ் எப்போ போல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 9th யூனிட் சிலபஸ் சொன்ன மாதிரி 10th யூனிட் சிலபஸ் சொல்லிடுறேன். தென் வி கோ ஃபார் டீடைல்டு டாபிக் வைஸ். ஓகே ஓகே, நத்திங். இதுல ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தமே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இன்டர்கேட்டிங் வித் ஐசிடி அண்ட் டீச்சிங். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஐசிடி அப்படிங்கறத டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி டீச்சரை வந்து ஒருங்கிணைக்கிறோம். இன்டர்கேட்டிங் அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது தான். ஓகே, அதுதான் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அசஸ்மெண்ட். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அசஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம், ரைட்? அசஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும்ல? ஓகே. இப்போ அசஸ்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலா வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா? அப்போ கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோம், மந்த்லி டெஸ்ட் வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். பேப்பர் கரெக்ஷன் பண்ணி இல்ல நோட்ல வந்து டெஸ்ட் நோட் கரெக்ஷன் பண்ணி அவனுக்கு கொடுக்கும்போது 2 நாள் ஆயிரும் அந்த குழந்தைக்கு போய் சேரும்போது. அப்ப அந்த குழந்தை வந்து அதுல இருக்கிற விஷயங்களை வந்து ரெட்டிஃபை பண்ணி மறுபடியும் மேல ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றதுக்கு வந்து 3 days வந்து பேக் ஆகுது. ஸோ இதுவே வந்துட்டு அவனுக்கு ஹோம் டெஸ்ட் கொடுக்குறதோ இல்ல வந்துட்டு கிளாஸ் டெஸ்ட் கொடுக்குறது, ஹோம் டெஸ்ட் கொடுக்குறது வச்சுக்கலாம். இது மேபி நடக்கும், ஃபுல்லா நடக்கும். ஹோம் டெஸ்ட் கொடுக்கும்போது கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஹோம் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வீட்டுல போயிட்டு கூகுள் ஃபார்ம்ல ஹோம் டெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னா டக்குனு வந்து அவனுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அவனோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். அடுத்த நாள் நம்ம அடுத்த இது பண்ணலாம். ஸோ அது மாதிரி அசஸ்மெண்ட் எல்லாமே ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஓகேங்களா? பிரசன்டேஷன் எல்லாமே நிறைய இருக்கு அசஸ்மெண்ட்ல. ஸோ ஐசிடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசஸ்மெண்ட்லயுமே இன்டர்கேட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இதுல சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்டிமீடியா லெசன்ஸ் இன் சப்ஜெக்ட் அண்ட் பிளானிங். ஓகே, இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மல்டிமீடியா லெசன்ஸ். இப்போ மல்டிமீடியா லெசன்ஸ் அப்படிங்கும்போது மல்டிமீடியாஸ் யூஸ் பண்ணி லெசன்ஸ் சப்ஜெக்ட் அந்த அது மூலியமா நான் எப்படி வந்து சப்ஜெக்ட் எடுக்க போறேன், எப்படி வந்து கிளாஸ் எடுக்க போறேன், நான் எந்த டூல் யூஸ் பண்ண போறேன், எது மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்க போறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளான் பண்ணி நான் எப்படி வந்து ஒரு இன்டர்கேட்டான ஒரு ஐசிடி கூட ஒருங்கிணைந்து நான் எப்படி டீச் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் ஆன ஐசிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம அது முன்னாடியே பாத்துட்டோம். என்னென்ன இருக்கு, லேப்டாப்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டோம். அண்ட் மோக், இந்த மோக் வந்து ரொம்ப முக்கியம். மோக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி சிசிஇ கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதே மாதிரி நேஷனல் என்சிஎஃப், ஓகே, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005, அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு என்னன்னா 10th யூனிட்ல இருக்கு டாபிக்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோக். இந்த மோக் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இங்கிலீஷ்ல ஃபுல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா பெரிய ஜஸ்ட் மினிட் பெரிய திறந்த ஆன்லைன் படிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் எழுதட்டுமா? பெரிய திறந்த ஆன்லைன் படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, ஸோ இது என்ன பாத்தீங்க அப்படின்னா மேசிவ் அப்படிங்கும்போது இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு எவ்வளவு பேர், 1 கோடி எவ்வளவு வந்து இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் மோக்ல. ஓப்பன் அப்படிங்கும்போது யாருக்கு வேணா ஆக்சஸ். நீங்க வந்து
இருக்கலாம், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுக்கு வயசு 65 இருக்கலாம், யாரு வேணாலும் இந்த கோர்சஸ் வந்து ஓப்பனா இருக்கும். நீங்க யாரு வேணா வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் அப்படிங்கும்போது இந்த கோர்சஸ் எல்லாமே எப்படிதான் வந்து டெலிவர் பண்றாங்க த்ரூ ஒன்லி இன்டர்நெட். அதனால ஆன்லைன் அப்படிங்கிறது இங்க வந்துருது. தென் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியஸ் காலேஜ் கோர்சஸ் இருக்கு. நிறைய பேர் இப்ப கரண்டா பிஎட் முடிச்சவங்க இப்போ ஸ்வயம் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஸ்வயம் எல்லாமே மார்க்குக்கு கீழே தான் வருது. ஓகே, ஸ்வயம் கோர்ஸ் அந்த மோடியோடது பிரபம் போச்சனா, இது நிறைய கோர்சஸ் இருக்கு. கோசரா, இடெக்ஸ், ஸ்வயம், இது மாதிரி கோர்சஸ் எல்லாமே மார்க்குக்குள்ளதான் வருது. ஓகே, இது எல்லாமே இந்த ஆன்லைன் சோர்சஸ் எல்லாமே மார்க்குக்குள்ளதான் வருது. மார்க்கு கீழே தான் வருது, மோக் கீழே தான் வருது. ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்தா ஃபுல் ஃபார்ம் வரலாம், ஃபுல் ஃபார்ம் இல்லாம. இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆக்சஸ் டு ஆல், நான் சொன்ன மாதிரி யார் வேணா ஓபன் பண்ணிக்கலாம், அனைவருக்கும் யார் வேணா ஓபன் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதே மாதிரி ப்ரொமோட் செல்ஃப் லேர்னிங். இப்போ சுய கற்றல், ஓகேவா? இப்போ ஒரு டிபெண்டா இல்லாம ஒரு இண்டிபெண்டா, என்கிட்ட போன் இருந்தா போதும், இன்டர்நெட் இருந்தா போதும், ஒரு மினிமம் ஆஃப் பேமெண்ட் இருந்தா போதும். சில கோர்சஸ்க்கு தான் பேமெண்ட் இருக்கும், நிறைய கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் இதுல கொடுக்குறாங்க. ஸோ நான் ஃப்ரீ கோர்சஸ்ல இந்த என்டர்பிரினர்ஷிப், உமன் எம்பவர்மெண்ட், இது மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் நம்ம பண்ணி செல்ஃப் லேர்னிங்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் கேன் யூஸ் த ஓஆர், அதாவது ஒன்றும் இல்லை, டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு லெசன் பிளானிங் எல்லாமே இதுல நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து. ஓகே, இது மாதிரி கிரியேட்டிவா எப்படி கிளாஸ் எடுக்கிறது, ஒரு இன்டராக்டிவ் கிளாஸஸ் எப்படி இருக்கும், அப்படின்னு நிறைய கோர்சஸ் இதுல இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மோக், இதுல ஸ்வயம் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? மோக்ல ஏதாவது டவுட் இருக்கா? சிசிஇ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிசிஇ அப்படின்னு போகும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, continuous and comprehensive evaluation. இப்போ பென் யூஸ் பண்றது உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? விசிபிள் ஆகுது மேம். நோ மேம். நோ மேம், ஆகல மேம். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எனக்குமே ஷோ ஆகல. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நார்மலா வந்து இப்ப நீங்க இது எடுக்கிறீங்களே மேடம், இது வந்து அந்த புக்ல அவ்வளவா இல்ல, இதுதான் படிச்சுக்கணுமா இல்ல புக் வேற ஏதாவது படிக்கணுமா? இல்ல மேம், புக்ல இல்லங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு எடுக்கிறேன். இது நீங்க இதுதான் படிச்சுக்கணும். ஓகே, ஆனா இது இந்த 9th 10th யூனிட்டுக்குள்ளதான் வருது இல்லைங்களா மேடம்? ஆமா மேம், 9th 10th யூனிட்ல தான் இருக்கு. உங்களுக்கு அந்த புக்ல இருக்காது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இது நம்ம கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். 8th 9th 10th 3 யூனிட்டுமே உங்களுக்கு அதுல கவர் ஆகாது. ஓகே, கிட்ட இருக்க புக்ல வந்து 3 யூனிட்டுமே கவர் ஆகாது மேம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சிலபஸ் கூட ரீட் பண்ணி காட்டினதுக்கு ரீசன் அதுதான். ஓகே 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 இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லப்பா. இப்ப வந்து ஒரு நம்ம அசஸ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்தோம், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். லைக் அதே மாதிரிதான் இது. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து நீங்க கிராமர்ல எப்படி இருக்கீங்க, லெசன்ஸ்ல எப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க லாங்குவேஜ்ல எப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க டிசிப்ளின்ல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நான் ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு நான் அசஸ் பண்ணி சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடிங் நான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எவால்வேட் பண்ணிட்டே இருக்கேன். எவால்வேட் பண்ணிட்டே இருக்கிற மூலியமா தான் உங்களை வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரோ அப் பண்ண முடியும். இதுதான் வந்து சிசிஇ, தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் எவாலுவேஷன் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் 2ஆ பிரியுது. கண்டினியூஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ரெண்டுமே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் டெவலப்மெண்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ்ல வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாத்தையுமே வந்து அவங்க யோகா அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து எவால்வேட் பண்றத இன்ட்ரெஸ்ட் காட்டி எவால்வேட் பண்றதா இது ரெண்டுமே. இதுல வந்து பெருசா ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இதுதான் வந்து சிசிஇன்னு சொல்லுவாங்க. சிசிஇ புரிஞ்சுதுங்களா? கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் புரிஞ்சது மேம். புரிஞ்சது. எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். இது 2005ல வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இதோட குரூப் மீட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 வருஷம் நடந்திருக்கும். அதாவது 75 சாரி 75, 88, 2000 இதுல 2005 ஓகேங்களா? இதுலதான் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம ஃபைனலா பாக்குறது வந்து 2005 தான் பாத்துட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸ்லயும் வந்து 2005 தான் வந்து நிறைய கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். கரிக்குலம்னா கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதை வந்து வடிவமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஓகேங்களா? இப்ப என்சிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நார்மலா வந்து என்சிஎஃப் கரிக்குலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட கலைத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு, அவனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கோர் கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுறதா வந்து கரிக்குலம். ஓகேங்களா? அதாவது ஆமா கரிக்குலம் கலைத்திட்டம். அது வந்து இருக்கணும், அது எது மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லைட் சாரி கொஞ்சம் காட்டுங்க மேம். இதுக்கு முன்னாடி ஸ்லைட் மேம். வடிவமைப்பு கலைத்திட்ட வடிவமைப்பு 2005. தெரியுதுங்களா? 1 மினிட் மேம். உங்களுக்கு ஸ்லைடு அனுப்புறேன் மேம் கிளாஸ் முடிச்சுட்டு. ஓகே ஓகே மேம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப எதுக்காக ஃப்ரேம் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது கரிக்குலம் அப்படின்னு எதுக்காக எங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூலுக்கு அவுட் சைட்ல வந்து அவங்களுக்கு லேர்னிங் இருக்கணும் இல்லையா? அந்த நாலேஜ வந்து நிறைய வந்து நம்ம லிங்க் பண்ணணும், நிறைய வந்து அவங்க கத்துக்கணும். அதே மாதிரி ரூட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருட்டு மனப்பாடம்னு சொல்றது இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரூட் மெமரைசேஷன் சொல்லுவாங்க. ரூட் லேர்னிங், ரூட் மெமரைசேஷன் சொல்லுவாங்க. அதுதான் குருட்டு மனப்பாடம் பண்றது. அது இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லி தரணும். அது மாதிரி வந்து நம்ம டீச்சிங் இருக்கணும் அப்படிங்கிறதா இங்க என்சிஎஃப் சொல்றாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு புக் லேர்னிங், புக்கிஷ் நாலேஜ்னு சொல்லுவாங்க, புத்தக புல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு தாண்டி அவனை ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ புக்கை தாண்டி அவன் நிறைய விஷயங்களை வெளியிருந்து திரட்டி கத்துக்கிற மாதிரி ஒரு கரிக்குலம் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வைக்கிற எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க இல்லையா? அதுவுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா ஃபிளெக்சிபிளா அவனுக்கு புரியுற மாதிரி, அவனுக்கு ஈஸியா அவன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கணும் எது எக்ஸாம்ஸ். அதே மாதிரி பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இது நம்மளோட கரிக்குலம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்டா இவங்க சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா சுமையற்ற கற்றல். ஓகேங்களா? அதாவது இந்த பேர்டனா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம வந்து ஐயோ சயின்ஸை முடிக்கணுமா மேக்ஸை முடிக்கணுமா அப்படி இல்லாம கொஞ்சம் ஜாலியா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து என்ஜாய்ஃபுல்லா படிக்கணும். அதே மாதிரி செல்ஃபா வந்து அவங்களுக்கு நல்லா வந்து சுய நம்பிக்கை, அதாவது எனக்கு வந்து என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், எனக்கு வந்து இது தெரியும் அது தெரியும். அதுவும் இல்லாம இப்போ வந்து சொசைட்டில எப்படி நடந்துக்கணும், ஃபேமிலில என்ன நடந்துக்கணும், யாருக்கிட்ட எப்படி ஒத்துமையா போகணும், யூனிட்டினா என்ன அப்படிங்கிற எல்லாமே
எது மூலியமா கத்துக்கணும்? கரிக்குலம் நம்ம குடுக்குற கரிக்குலம் மூலியமா கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்சிஎஃப் சொல்றாங்க. அதே மாரி நம்மளோட சைல்டு சென்டரா இருக்கணும். ஓகே. லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சைல்டு சென்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி 14 இயர்ஸ்ல இருக்கிற எல்லா குழந்தையுமே வந்து ஸ்கூலுக்கு வரணும். அந்த ஸ்கூலுக்கு வந்த குழந்தைகள நம்ம ஸ்கூல்லயே வந்து தக்க வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா, கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இருக்கும். அது எப்ப சொன்னது அப்படின்னா 2005ல சொன்னது. இங்க ஏதாவது நாய்ஸ் வருதா? ஓகே. இன்னுமே எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைல்டு சென்டர் எஜுகேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போ அதாவது ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்த வந்து அவங்கள அணுக வைக்கணும். அதே மாரி ஆக்டிவ் பஸ் லேர்னிங் இருக்கணும். ஜாய்ஃபுல் லேர்னிங் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப மகிழ்ச்சியாக கற்றல், செயல்பாடு சார்ந்த கற்றல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆ அதே மாரி ப்ரொமோட் ஐசிடிஸ், லைஃப் ஸ்கில்ஸ். இப்ப ஐசிடி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, அத வந்து ப்ரொமோட் பண்றது வந்து என்சிஎஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஐசிடி வந்து இன்டர்கேட் பண்ணணும் டீச்சிங்ல, லேர்னிங்ல அப்படிங்கிறதையும் என்சிஎஃப் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாமே என்சிஎஃப் 2005ல சொன்னது. என்சிஎஃப் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஇ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா சொல்றேன். ஆர்டிஇ பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்லைட் நான் பின்னாடி சொல்றேன்ப்பா. ஸோ அதனால தான் அடுத்த ஸ்லைட் போடுறேன். ஆர்டிஇ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 6லேருந்து 14 வயசுல இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து அடிப்படை கல்வி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னது தான் வந்து ஆர்டிஇ 2009 ஆக்ட். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்கப் பள்ளியில வந்து குறைந்தபட்சமா அதாவது ஒண்ணும் இல்ல. நீ வந்து 2 நாள் வரலன்னா வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது. நீ ஹோம்வொர்க் பண்ணலன்னா உன்ன வெளிய நிக்க வச்சுருவேன். உன்ன அடிப்பேன், உன்ன அறைவேன், உன்ன வந்து பனிஷ்மென்ட் பண்ணுவேன். உன்ன எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவேன். நீ வந்து உன்ன ஸ்கூல்ல விட்டு நிறுத்திடுவேன். ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையுமே 6லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்குள்ள யூஸ் பண்ணவே கூடாது. அது 2 மாசம் கழிச்சு வந்தாலும் நம்ம ஸ்கூலுக்குள்ள சேர்த்திக்கணும். அது என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பேசி தான் புரிய வைக்கணும். நம்ம பனிஷ்மென்ட் பண்ணக்கூடாது. அதே மாரி ஃபெயில் பண்றது, உனக்கு அது வரல, இது வரலன்னு சொல்றது, நீ மேத்ஸ்ல தேற மாட்ட, அதனால 4ஆம் வகுப்பு போக்கூடாது அப்படின்னு சொல்றது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஆர்டிஇ ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியார் ஸ்கூல்ஸ்ல நான் ஆல்ரெடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து 25% சீட்ஸ் வந்து ஆர்டிஇ ஆக்ட் மூலியமா குடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ரிசர்வ்டு குழந்தைகள் சொல்லலாம். நலிவடைந்த குழந்தைகள்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ வந்து வறுமை கோட்டுக்கு கீழ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, அது மாரி இருக்க குழந்தைகளுக்கு வந்து 25% சீட்ஸ் வந்து நம்ம பிரைவேட் மெட்ரிகுலேஷன்ஸ்ல வந்து குடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இருக்கு. ஆர்டிஇன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த ஆக்ட்க்கு கீழ தான் வருது. இத யாரு குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா, பிரதமரா இருந்த மன்மோகன் சிங் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஸ்பீச்ல நம்ம அனைத்து குழந்தைகளுக்கும் பாலின மற்றும் சமூக வகை வேறுபாடின்றி கல்வி அளிக்க வேண்டும். ஒரு கல்வி அவர்களை பொறுப்பான மற்றும் நல்ல குடிமக்களாக்க தேவையான திறமை, அறிவு, மதிப்பு மற்றும் மனப்போக்கு பெறுவதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறினாரு. இத வந்துட்டு அவரு ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு. ஒரு உரையிலிருந்து அதுவும் ஒரு பிரதமரோட உரையிலிருந்து ஒரு ஆக்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, அதுதான் ஆர்டிஇ ஆக்ட் அப்படிங்கிறது பேசப்படுது இன்ன வரைக்குமே. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. இன்னும் ஆர்டிஇல எக்ஸ்ட்ரா நான் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. எல்லாமே சொல்லிட்டேன். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 25% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் சில்ட்ரன் சொல்லியாச்சு. ஓகே. அவ்வளவுதான். ஆர்டிஇ ஃபைன். ஓகே. அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இது 9th யூனிட் 10th யூனிட் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? நான் வந்து உங்களுக்கு இதோட பிடிஎஃப் பத்தி கிளாஸ் முடிச்சுன்னு அனுப்புறேன். வேற ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்கா? ஜெனரலா ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க மேம். சார். 1 மார்க் பிட் மாதிரி கேட்டிருந்தான்ல மேம், தரேன்னு சொன்னீங்க. அதாங்க சார். அதுக்கு தான் நான் வந்து இப்படி சொன்னேன். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் சொன்னேன். ஒரு ஆப்ஷன் என்னன்னா
1 மார்க்கா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லா வந்து சிலபஸ் ஹோல் 10 யூனிட்டுமே வந்து ஷார்ட் நோட்ஸா வந்து ஃபுல்லா ஒரு ரிவிஷன் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ கோ ஃபார் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேசியிருந்தோம். இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷன் போகும். 2 days பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே. ஓகே மேம். ஓகே சார். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்ல இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்கான்னு தெரியல. ஒரு செக் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த என்னங்கிறது இந்த 3 சாப்டருக்கு கம்ப்ளீட்டா இல்ல மேடம். எந்த மாதிரி மேடம் இந்த 3 சாப்டருக்கு மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுத்தாங்களா? கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுங்க மேடம். ரிவிஷன் கிளாஸ் நம்ம எடுக்கும்போது மத்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் வந்து ஒரு டாபிக்ஸ் அப்படியே ரிவிஷன் பண்ற மாதிரி நான் ஸ்லைட்ஸ் போட்டுறேன். லாஸ்ட் 3 யூனிட் மட்டும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஸ்லைட்ஸ் போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே மேடம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேடம் சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க கொஸ்டின் போடுங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர மாதிரி பிராக்டிஸ் வேணும் மேடம் எங்களுக்கு. அதனால சரிங்க கொஸ்டின் சார். போட்டா நல்லா இருக்கும். ஒரு 1 day ஒரு 2 days நீங்க வெயிட் பண்ணுங்க. 2 days கழிச்சு நான் போடுறேன். நீங்க கொஞ்சம் time பண்ணிட்டு கூட நீங்க இது பிடில போடலாம் மேடம். இதுல டெலிகிராம்ல போட்டுடலாம். நாங்க படிச்சுக்கிறோம். போடுறேன் சார். போடுறேன். ஓகே, நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே வேற ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, இன்னொரு இது கேட்க மறந்துட்டேன். ஒரு 2 days முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இங்கிலீஷும் மேக்ஸும் வந்துட்டு ஓவராலா ஒரு ரிவிஷன் கேட்டிருந்தீங்க, ரைட்? எஸ் மேம். அது வந்து இப்ப தேவைப்படுதாப்பா இல்ல நீங்க படிக்கிறீங்களா? தேவைப்படுது அப்படின்னா நாளைக்கு நான் வந்து ஸ்டாஃப் கிட்ட பேசி உங்களுக்கு கிளாஸ் அலோகேட் பண்ண சொல்றேன். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க டேக் டைம் உங்களோட ஓன் ஸ்டடி நீங்க பண்ணலாம். என்ன பண்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் அட்மின் கிட்ட பேசிடுவேன். இல்ல ரிவிஷன் கொடுக்கலாம் மேம். ரிவிஷன் வேணும் மேடம். ஓகே தென்பா. ஓகே போதும். ஓகே, அது நம்ம பாத்துக்கலாம். வேற ஏதாவது? இதே இல்ல மேம் அந்த Okay. லிங்க் கொடுத்தீங்க இல்லைங்க மேம். அதாவது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஒரே நிமிஷம் நானே கேட்டுறேன். நீங்க அது தாண்டி ஏதாவது இருந்தா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹால் டிக்கெட் அப்லோட் பண்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. சோ அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருந்தீங்க. அது 2வது வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஓடிபி கேக்குதுன்னு சொன்னீங்க. அந்த ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னீங்க. அதை ஒருக்கா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்ல வந்து ஒரு இஷ்யூ சொன்னீங்க. அந்த ஆப் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அப்பவும் வரலன்னா நீங்க ஆப் டீமுக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? இதை தாண்டி உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் கேட்டிருக்கீங்க, இன்க்ளூடிங் சைக்காலஜி பிளஸ் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் கேட்டிருக்கீங்க. அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சைக்காலஜில நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் கேட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ரா. அதையும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த 5யும் தாண்டி வேற ஏதாவது இருக்குன்னா கேளுங்க. நோ மேம், இவ்வளவுதான் மேம். தேங்க்யூ மேம். வேற ஒண்ணு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேற யாருக்கும் எது டவுட் இல்லைன்னா நீங்க வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். ஓகே, தேங்க்யூ மேம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.